ஹாய் ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அகஸ்மா ஹெல்த் கேர். நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, போகர் சித்தரோட ஒரு பாடல் பற்றி பார்க்க போகிறோம். அதோட பொருளை பற்றி பார்க்கலாம். போகர் 7000ன்ற ஒரு நூல்லேருந்து இந்த பாடல் எடுத்திருக்கான். வாசி யோகம்னா நான் சொல்லிட்டு போகர் சித்தர் சொல்கிறாரு. வாங்க பார்க்கலாம். முதல்ல அந்த பாடல் பாடிக்கிறேன், அதுக்கப்புறமா அதோட பொருள் சொல்கிறேன், கேளுங்க. வெளியான வாசியைத்தான் வரவழைத்து வீட்டுக்குள் அங்கங்கே வைத்திட்டுத்தான் தனியாக வைத்திட்டு சாதித்தாக்கால் சந்தித்து வாசியும் ஈசனும் ஒன்றாகும். வழியாக வாசியைப் போல் சித்தொன்றில்லை, மாசித்து சிவனவனாம் வாசியொன்றில் ஒளியாக வாசியது உயிரை மீட்கும் உறுதியாம் சிவயோகத் துண்மைதானே. இதுதான் அந்த பாடல். இதோட பொருள் சொல்கிறேன், கேளுங்க. முதல்ல வாசி யோகம்னா நான் அப்புறமா இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன், பெருசு. அது கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன் கொஞ்சம் பெருசாக போகும். இந்த 5 minutes வீடியோவில் அதெல்லாம் அதை பற்றி சொல்ல முடியாது. முதல்ல வாசி யோகம் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல நாடி சுத்தி பண்ணணும். உடம்புல இருக்க 72,000 நாடிகளை சுத்தம் பண்ணணும். நாடி சுத்தி பண்ணணும். நாடி சுத்தினா என்னன்னு தெரியலன்னா ஒரு யோகா மாஸ்டர் இல்லை யோகா புக்கு வாங்கி படிச்சிங்களன்னா அதை பற்றி போட்டிருப்பாங்க. தென் ஃபஸ்ட்டு நாடி சுற்றி, அதுக்கப்புறமா பிராணாயாமம், அதாவது ரேஷகம், கும்பகம், பூரகம் அதெல்லாம் பண்ணணும். அதுக்கப்புறமா தான் வாசி யோகம் ஆரம்பிக்கணும். வாசி யோகம்னா நான் இன்னொரு நாள் சொல்கிறேன், டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். முதல்ல வாசி யோகம் இந்த பாடோட பொருளை பார்க்கலாம். வெளியான வாசியைத்தான் வரவழைத்துனா அந்த பிராணனை உடம்புக்குள்ளே வைக்கணும். அதாவது வீட்டுக்குள் அங்கங்கே வைத்துட்டு தான். வீட்டுனா உடம்புன்னு அர்த்தம். இந்த உடல் தான் வீடுன்னு சொல்லுவாங்க. வீட்டுக்குள்ளே வைக்கணும்னா என்ன அர்த்தம்னா, இப்போ நீங்கள் பிராணாயாமமோ இல்லை வாசியோகமோ பண்ண உங்கள் உடம்புல அந்த பிராணசக்தி அதிகமாகும். அதை ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னு அதை உடம்புல நிறுத்தி வைக்கணும்னு சொல்கிறாரு. அதுதான் வெளியான வாசியைத்தான் வரவழைத்து வீட்டுக்குள் அங்கங்கே வைத்துட்டு தான் தனியாக வைத்துட்டு சாதித்தாக்கால் சந்தித்து வாசியும் ஈசனும் ஒன்றாகும். அதாவது நம்ம பத்மாசனம் போட்டு உக்காந்து அந்த வாசி யோகத்தில் அந்த மூச்சு காத்த நிலை நிறுத்தி நம்ம அந்த வாசி யோகம் பண்ணோம்னா அப்போ ஈசனும் வாசியும் ஒன்றாகும். உள்ளுக்குள்ளே இருக்க எல்லாரோட உடல்லையும் இருக்க அந்த ஈசனும் இந்த காத்தும் ஒன்றரை கலந்து நாமுமே ஒரு சித்தனாகலான்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா மாசித்து சிவனவனம் வாசியொன்றில் ஒளியாக வாசியது உயிரை மீட்கும் உறுதியாம் சிவயோகத் துண்மைதானே. இது மாதிரி இந்த வாசி யோகத்தை பண்ணிட்டு வந்தோம்னா, அதாவது வழியாக வாசியை போல் சித்தொன்றில், இது மாதிரி ஒரு சித்து இந்த உலகத்தில் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறமா இந்த வாசி யோகத்தை பண்ணிட்டு வந்தோம்னா இது உயிர் உடலில் இருக்கும். மூப்பு பிணி சாக்காடு எதுவுமே வராது. உடல் இளமையாக இருக்கும். எந்த நோய்க்கும் ஆட்படாது. நம்ம ஆரோக்கியமாக வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சொல்கிறாரு. அப்புறமா உயிரை மீட்கும் உறுதியாம் சிவயோக துண்மை தானேன்னா இது உண்மை, இது சத்தியமாக உண்மை அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிவன் மேலே ஆணையிட்டு சொல்கிறாரு போகர் சித்தர். அதனால் நம்ம இது கரெக்டாக ஃபாலோ பண்ணோம்னா அதாவது முக்தி அடையலாம், வீட்டு பேர் அடையலான்னு சொல்கிறாரு. இன்னும் தடவை பாட்டை படிக்கலாம், கேளுங்க. இதோட பொருள் சொல்லிட்டா பாட்டை மட்டும் படிக்கிறேன், கேளுங்க. வெளியான வாசியைத்தான் வரவழைத்து வீட்டுக்குள் அங்கங்கே வைத்துட்டுத்தான் தனியாக வைத்துட்டு சாதித்தாக்கால் சந்தித்து வாசியும் ஈசனும் ஒன்றாகும். வழியாக வாசியைப் போல் சித்தொன்றில்லை, மாசித்து சிவனவனாம் வாசியொன்றில் ஒளியாக வாசியது உயிரை மீட்கும் உறுதியாம் சிவயோகத் துண்மைதானே. உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு போகர் சொல்றாரு. ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு வாசி யோகம்னா என்னான்னு பார்த்தோம். அதாவது வாசி யோகத்தை வச்சு நம்ம எப்படி வீடு பேர் அடையுதுன்னு பார்த்தோம். வாசி யோகம்னா நான் என்னான்னு சொல்லிட்டு இன்னொரு வீடியோவில் நான் சொல்கிறேன், டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாசி யோகம் எப்படி பண்ணணும்னான்னு சொல்லிட்டு. அவ்வளோதான் வியூவர்ஸ். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.